இப்போ அடுத்து வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு இதுவரையும் 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு போய் தனது ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு போய் தனது ஸ்தானத்தை பார்க்கும்போது இப்போ கோச்சாரப்படி அன்னைக்கு டேட்டுக்கு செவ்வாய் 8ல் இருக்கார். ஏன்னா அன்னைக்கு கடக லக்னத்தில் தான் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த கடக லக்னத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. இவர் 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இதுவரையும் தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் தொழில், படிப்பு எல்லாத்தையும் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். ரெண்டாவது 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அவங்க சகோதர வழியிலையும் நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது 11 சூரியன் புதன் இருக்கிறார் கடக லக்னத்துக்கு. குரு வந்து ஏன்னா இப்போ இது வந்து குரு மாறனைக்கு உள்ள கிரக நிலைகள். சுக்கிரன் 10ல் உச்சமாக இருக்கிறார். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். தனுசு லக்னத்துக்கும் சரி, ராசிக்கும் சரி. 11ல் சந்திரன் வந்துடுறாரு அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் வியதி பாத்திரத்தினால சேரன்மா தேவியில் உள்ள பக்தவச்சல பெருமாள். ஒரு தடவை போயிட்டு நீங்கள் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அங்கே அதை செய்யணும், இதை செய்யணுமாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஆற்றுல குளிங்க, பெருமாளுக்கு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு துளசி மாலையை வாங்கி போடுங்க, பிரார்த்தனையை பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இன்னைக்கு வரையும் தெரியாது. ஏன்னா இந்த வியதி பாதத்தில் பிறந்தவங்க பூராமே அந்த இடத்துல போய் உங்கள் ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் ஜோசியர்கள் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு அங்கே அந்த வியதி பாதத்தில் பிறந்தவங்க போய் பிரார்த்தனைகள் பண்ணி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட கர்ம வினைகள் குறையும், நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். பொது பலன் தான் இது எல்லாமேமோ. அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் கிரகங்களை வச்சு நீங்கள் உங்கள் ஜோசியர்கள் இல்லை என்ன கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பர்களுக்கு மலேசியா நம்பர் இருக்கோ, இந்தியா நம்பர் இருக்கோ, கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் உள்ள முருகன், திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிடுங்க. அங்கே போக முடியாதவங்க ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு வாங்க. தொழிலுக்கு அதிபதி அவர் தான். ஏன்னா எல்லா முருகன் கோயிலையும் நீங்கள் மேலே ஏறிட்டு இறங்குவீங்க, அங்கே மாத்திரம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறுவீங்க. ஏன்னா குருவோட ஸ்தலம் இருக்கான். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குருஸ்தலம் போகும்போது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.